எழிலரசன் பதில். ஒரு பொதுநல வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரிச்சது. அதுல அரசு வழிகாட்டு முறைகளை ஏற்படுத்தணும்னு தொடரப்பட்ட வழக்கு. ஆனா அதுல தாவேக தரப்பு சேர்க்கப்படலை அப்படிங்கிற ஒரு வாதத்தை திரு கந்தசாமி அவர்கள் வைக்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பதில் என்ன? அவர் இதுவரைக்கும் பேசினதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன? அனைவருக்கும் வணக்கம். திரு கந்தசாமி அவர்கள் பேசுகிறதுன்றது மட்டும் இல்லை, அவரை சார்ந்தவர்களும் அதைத்தான் இப்பொழுதும் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அவர் மட்டும் பேசினா பரவாயில்ல, தாவேக்கா மட்டும் இல்லை, இப்போ தாவேக்காவை தூண்டிவிட்டோ அல்லது தாவேக்கா பின்பலமாக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பாஜகவும் அதிமுகவும் இன்றைக்கு குட்டி வெளியில் வந்துடுச்சுன்ற மாதிரி இப்போ வெளியில் வந்துட்டாங்க. அவங்களோட செயல்பாடுகளில், அவங்களோட பேட்டிகளில் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் வந்தது என்ன டிலேன்றது ஒரு தானே, அதெல்லாம் ஒரு பெரிய கிரிமினாலிட்டியே இல்லைன்றாரு ஒருத்தர். இன்னொருத்தர் இது அரசே பொறுப்பேற்க வேண்டும், அரசு தவறிவிட்டதுன்றார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு முதலமைச்சராக இருந்தவர், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், பொறுப்பற்ற வகையில் பதிலளித்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது திரு கந்தசாமி அவர்கள் அவங்க கட்சிக்காக வாதிடுறதுன்றது வழக்கமானது ஒன்று. அதனால் அதை நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டாம். ஆனால் என்னென்னா, அவங்க வாதிடும் பொழுது அதில் இருக்கிற 2 கண்டென்ட்டை கொஞ்சம் தெளிவு பண்ணி சொல்லியிருக்கலாம். ஒன்று 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம், அரசும் கொடுத்துருந்தது காவல்துறை. அப்படி இருக்கும்போது நீங்கள் தயார் நிலையில் தான் இருக்கும். எப்போயுமே ஒரு பொதுக்கூட்டங்களுக்கு அது போல் கேட்குறது உண்டு. அது கூட இவ்வளோ நேரம் கேட்க மாட்டாங்க. பொதுவாக ஒரு 3 hours டென்யூர் ஆர் 4 hours டென்யூர் தான் கேட்பாங்க. ஆனாலும் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் என்பதற்கே காவல்துறை அனுமதி அளித்து இருக்கிறது. ஏனென்றால் அது அவங்க ரேலி மாதிரி வராங்க சம்டைமு, அதில் காலதாமதம் எல்லாத்தையும் கணக்கிட்டு தான் கொடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் சரியாக கேட்டிங்க. அதை திரு கந்தசாமி அவர்கள் வழக்கறிஞர் அதை அவரு கடந்து போயிட்டார். அதாவது நீங்கள் ஏன் 12:30 மணிக்கு வருவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. அது அவங்க சொல்லவே தவறுகிறாங்க. ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது ஒரு மக்களை சந்தித்து பேசக்கூடிய நிகழ்வோ நடக்குதுன்னா ஒரு மணி நேர கேப்பில் தான் விவகாரத்தை சொல்லுவாங்க. இந்த டைமுக்கு வராங்க, 6 மணிக்கு வரப்போகிற தலைவருக்கு 5 மணிக்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் 6 மணிக்கு வரப்போகிற தலைவருக்கு மதியம் 12 மணிக்கு வருவாருன்னு சொல்கிற பழக்கம் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, திரு கந்தசாமி அவர்கள் வாதிடுறாரு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சு வாதிடுறாரா என்னன்னு தெரியாது. அவங்க நாமக்கல்லிருந்து கரூருக்கு வரக்கூடிய கணக்கு வைத்து தான் 12 மணின்னு சொன்னால் தான் நம்ம மக்கள் அசம்பிள் ஆவாங்க. ஒரு 1 மணி 1:30 மணிக்கு வந்துடுவாங்கன்னு கணக்கு போட்டிருக்கலாம். ஏன்னா நாமக்கலுக்கு அவங்க கணக்கு போட்டது காலையில் 8:30 மணிக்கு கிளம்புற விஜய் அவர்கள் அங்கே நாமக்கலுக்கு 10:30 மணிக்கு 11 மணிக்கு வந்துடுவார். வந்த பிறகு அவர் அங்கே பேசிட்டு கரூருக்கு வரணுன்னா கூட ஒரு 2 மணிக்குள்ளே வந்துடலான்ற கணக்கில் தான் 12:30 மணின்னு சொல்லியிருக்கணும். இது ஒரு நியாயமாக அனுபவமிக்க மக்களை நேசிக்கின்ற, மக்கள் மீது அக்கறை கொண்டு அரசியலை அனுபவத்தோடு நடத்தக்கூடிய ஒவ்வொரு இயக்கமும் சொல்லக்கூடியது. ஆனால் இங்கே நடந்தது என்னென்னா, ஒரு ரசிகர்களை கூட்டங்களை பெரும் கூட்டமாக மாற்றுறதுக்கான ஒரு திட்டத்தோடு, அது என்னென்னா, இன்னும் சொல்ல போனோம்னா அது டிசம்பர் மாதம் நடத்த வேண்டிய கூட்டம்னு அவங்க ஷெடியூல் அறிவித்திருந்த கரூரை ஏன் அவ்வளோ அவசரமாக நடத்தப்பட்டதுன்றது தான் இன்றைக்கி எல்லா ஊடகங்களும், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், அரசியல் விமர்சகரும் எழுப்பக்கூடிய கேள்வி. அதனால் அவங்களுக்கு என்னென்னா, 30 விழா திராவிட முன்னேற்ற கழகம் பல லட்சம் பேரை அழைத்தது, முறையாக உட்கார வைத்தது, நடத்தி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு பெருமை மிகுந்த நிகழ்வாய் அமைந்திருக்கிறது. கட்டுப்பாட்டோடு பெரும் கூட்டம் நடந்திருக்கிறது. இதை விட நான் பெரிய கூட்டம் காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தோடு நடத்தப்பட்ட நிகழ்வாக தான் அது தெரியுது. அப்போ அன்ஆர்கனைஸ்டு, ஒரு முறையற்ற தன்மையில் கவனம் அது எப்படி இருந்தாலும் நம்ம ரசிகர்கள் காவல்துறை அசஸ் பண்ணியிருக்கணும், அவங்க பாதுகாப்பை அதிகப்படுத்தி இருந்திருக்கணும் அப்படின்னு திரு கந்தசாமி அவர்கள் சொல்றதை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த குடிநீர் சுகாதார வசதிகளை எல்லாம் சட்டம் ஒழுங்கு கண்காணிச்சாங்களா அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றமும் முன் வச்சிருக்கு. அதை எப்படி அட்ரஸ் பண்றீங்க? இல்லை, நான் சொல்கிறேன், இப்போ கூட்டம் நார்மலாக 10,000 சொன்னாங்க, அது டபுள் ஆகிடுச்சின்னு சொல்கிறது அசீவ் பண்ணணுன்றது எப்போ நடக்கும்னா, ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்கானுவாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் அங்கே சேர்ஸ் போடுவாங்க, அங்கே அசம்பிளிங்கோடைய க்ரௌடை வைத்து மூமெண்ட்டை வச்சு எங்கேருந்து வராங்களோ அதெல்லாம் வைத்து
அந்த கூட்டத்தை அசஸ் பண்ண முடியும். அதையும் கடந்து சொல்லணும்னா, நீங்கள் நடத்தக்கூடிய கூட்டம் என்று இவர்கள் வைத்த நேரத்தை கடந்து அவங்களே சொல்கிறாங்க. முதல்ல வந்து சனிக்கிழமை அது ஃப்ரீயாக இருக்கும்னு சொன்னாங்கன்னு நம்ம நினச்சா, சனிக்கிழமை மாலை வேலையை விட்டுட்டு கூலி வாங்கிட்டு போகிறவங்களாம் வருவாங்க அப்படின்னு பார்க்கலையான்னு தாவேக்காவே பேசியிருக்கு. அப்போ கூலி வாங்கிட்டு போகக்கூடியவர்கள் எல்லோரும் அசம்பல் ஆகட்டும், அங்கே ஒரு பெரும் கூட்டம் கூடட்டும், அந்த கூட்டத்தையும் சேர்த்து நம்மளோட கூட்டமாக காட்டட்டும், அப்படி ஒரு பெரிய மாஸ் இருக்கிற லீடர்னு காட்டணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க அசம்பிள் பண்ண வைக்காத கூட்டமும் கூடியிருக்கு. இது வந்து மொபிலிட்டி கிடையாது. இப்போ தாவேக்காவிலேருந்து நிர்வாகிகள் அழைத்து வரக்கூடியவர்கள் என்பதை எல்லா மூமெண்ட்லேயும் பார்ப்பாங்க. எந்த ஊர்லேருந்து எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்ப்பாங்க. அந்த மூமெண்ட் வந்து ஒரு 10,000 பேருனா அந்த ஊரை சார்ந்தவர்கள் எதேச்சையாக அங்கே அசமானவங்களோட கூட்டம் 25,000 மாறி இருக்கும் பொழுது அது அன்அசியூம்டு அப்படின்றது ஒன்று. இரண்டாவது, இதையெல்லாம் கடந்தும் அங்கே எவ்வளோ பேருன்னா நார்மலாக போடுறத விட 20 பேருக்கு 25 பேருக்கு ஒரு காவலர் என்று போடப்பட்டிருக்கு. நார்மலாக போட்ட காவலர்கள் பார்த்திங்கன்னா அதே இடத்தில் அதே அளவுக்கு கூட்டங்களுக்கு ஏற்ப கணக்கெடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாட்கள் முன்பு பேசிய பொழுது அந்த இடத்துல போட்ட கவுண்ட் வந்து விட டபுள் தி கவுண்ட் ஆஃப் போலீஸ் வந்து போட்டிருக்காங்க. இது எஸ்பியும் சரி ஏடிஜிபியும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. என்னென்னு இது வந்து அசியூம் பண்ணோம் நாங்கள், அதனால தான் கூடுதலான காவல், அதாவது 20 பேருக்கு பொதுவாக 50 பேருக்கே போடுறதே வந்து ஒரு பெரிய க்ரௌடுக்கு 20 பேர் 25 பேருக்கே கணக்கெடுத்து நாங்கள் காவலர்களை நியமித்து பணியில் அமர்த்தியிருந்தோம் என்பது மிக மிக தெளிவான ஒன்று. அந்த காவலர்களாக அங்கே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா திரு விஜய் அவர்களே பேசுகிற போது சொல்கிறாரு, அவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த இடத்துக்கே நான் வந்திருக்க முடியாது, பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணத்தெல்லாம் இவங்கெல்லாம் தவிர்த்து பேசுகிறத கொஞ்சம் கவனத்தோடு பேசினா நல்லது. ஏன்னா நீதிமன்றம் கேட்டிருப்பது இதை மட்டும் அல்ல. அவங்க என்ன கேட்குறாங்க, பாதுகாப்பு விஷயத்தை கேட்குறாங்க, ஓகே. ஆனால் குடிநீரோ வேண்டிய உணவு விஷயமோ என்பதை வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு எந்த அமைப்பு அதை ஏற்பாடு செய்ததோ அவங்க தான் ஏற்பாடு பண்ணணும். பொதுவாக ஒரு கோயில் நிகழ்ச்சியாக அவங்க தான் அன்னதானம் வைப்பாங்க. ஒரு பொதுக்கூட்டமாக அந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகிறவங்க வைப்பாங்க. ஒரு கோயில்லையே வந்துட்டு இல்லாமல் பாட்டு கச்சேரி நடத்துகிறாங்களா, அதுக்கு அவங்க தான் நடத்துவாங்க. ஒரு அரங்க கூட்டமாக நடத்துகிறவங்க தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்போ இந்த எந்த ஒரு குறைந்தபட்ச ஏற்பாட்டையும் செய்யாதது தாவேக்காவினுடைய மிகப்பெரிய தவறு. அது பொறுப்பற்ற தன்மை, அவங்களோட கவனம் இல்லாத தன்மை, அனுபவம் இல்லாத தன்மை. நீதிமன்றம் பல கேள்விகளை முன் வச்சிருக்கிறது. அதுல வந்து அரசு தரப்பிலிருந்தும் இனி வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தான் அடுத்து கூட்டங்களை நடத்தணும் என்கின்ற ஒரு வழிமுறையை கொண்டுட்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முதலமைச்சர் அவர்களும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கும், அதன் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் நம்ம நடவடிக்கைகளை எடுப்போங்கிற இடத்துக்கு சுட்டி காட்டுறாரு. ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி நகர்வோம் அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவான அணுகுமுறையா இருக்கும் அப்படிங்கிறது முதலமைச்சர் சொல்ற வாயிலா புரிஞ்சிக்க முடிகிறது. அப்ப இரு தரப்பும் இனி அடுத்து எப்படி நகரணும்? இல்லை, இரு தரப்புன்னு சொல்ல முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு, அனைத்து தரப்புன்னு சொல்லியிருக்காரு. இது இரு தரப்புன்றதே வந்துட்டு 2 போலராக மாத்துறீங்க நீங்கள். ஒன்று திமுக ஆளுங்கட்சி, இந்த பக்கம் எதிர்கட்சிகள் என்று போலாரா மாத்தாதீங்க. தொடர் தாக்குதல் தமிழ்நாடு ஆளும் கட்சியின் மேலதான் முன்வைக்கப்படுகிறது. நீங்க வந்து கூட்டம் அப்படி சொல்ல முதலமைச்சர் சொல்லி முன்னாடி பாயிண்ட்லயே பிரச்சாரத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னாலும் அது ஆளும் கட்சிக்கு எதிராக திருப்பப்படும். எந்த ஒரு நல்ல நோக்கத்தில் சொன்னாலும் ஆளுங்கட்சிக்கு எதிராக திருப்பப்படக்கூடிய ஒரு சூழல் அப்ப இருந்தது அப்படிங்கிறது பொதுவாக பல வாதங்கள்ல பல இடங்கள்ல சுட்டி காட்டப்படுறதை பார்க்கிறோம். அரசுக்கும் பல நெருக்கடிகள் இருந்தது. ஒரு புதிய கட்சியாக அரசியல் புதுமுகமாக அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அரசியல் ரீதியாகவும் கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. தார்மீக ரீதியாக ஒரு எத்திக்ஸ் அடிப்படையிலும் கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. அது இருதரப்பும் போலரைசேஷன் பண்ணப்பட்டிருக்கு. சமூக ஊடகங்கள்ல நடக்கக்கூடிய வாதங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இல்லை அபிநயா, நான் ஐ அக்ரி வித் யூ. ஏன்னா நான் வந்து உங்களை அதை சொல்ல வரது விஷயம் என்னென்னா, நடந்தவையை பற்றி நான் அதுக்காக போலரைசேஷன் சொல்ல வரல. முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய
அதுதான் சொல்ல வரேன். நான் அதுக்கு தான் போலரைசேஷன் வேண்டான்னு சொன்னேன் தவிர நடந்திருக்க சம்பவத்தை சொல்லலை. முதலமைச்சர் சொல்ல வருவது அவருடைய மிக அனுபவம் வாய்ந்த செயல்பாட்டை காட்டுகிறது. முதல்ல அன்னைக்கு நடந்த பொழுதும் அவர் விரைந்து சென்றார். அங்கே விரைந்து சென்று பணிகளை மேற்கொண்டார். அதை ரொம்ப டென்ஷன் இல்லாமல், அதாவது மிகுந்த டென்ஷன் இருந்தாலும் அதை எந்த ஒரு அரசியல் நோக்கத்தோடு இல்லாமல், எவ்வளோ உடல்நிலை பாதிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்கள். மிட் நைட்டில் ஒரு நார்மல் மேன், ஒரு சின்ன வயது உடையவங்களுக்கே பிரச்சனைன்னா அந்த வயது உடையவருக்கு அது பெரிய பிரச்சனைக்குரியது. தூக்கத்தை விட்டு எல்லாத்தையும் மன உளைச்சலோடு எவ்வளோ பேர் இறந்திருப்பார்களோ, என்ன ஆச்சோன்ற ஒரு பதற்றத்தோடு சென்றோம். அங்கே பதற்றத்தை காட்டாமல் வேலைகளை அவர்களுக்கு வேண்டியதை செய்து இன்னும் பாதித்தவர்களை உயிர் காப்பாற்றி அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. அப்பயும் அவர் பேட்டி எடுக்கும் பொழுது அவர் மிக தெளிவாக சொல்கிறாரு, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தான் தொண்டை சாகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் இது அரசியல் ரீதியில் அணுகாமல் உயிரிழந்தவர்கள் பார்வையில் அந்த குடும்பத்திற்காக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம், பாதுகாப்போம்னு சொன்னாங்க. இப்பொழுதும் அதான் சொல்கிறார். நீதிமன்றம் பல குற்றச்சாட்டுகளை திரு தாவேகா மீதும் அதன் தலைவர் திரு நடிகர் விஜய் மீதும் வைத்திருப்பதை முதலமைச்சர் எப்படி கடந்து செல்கிறார் என்றால், ஆமாம் பார்த்தீங்களா, நீதிமன்றம் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு, இந்த குற்றச்சாட்டை எதை நிரூபிக்குதுன்னா அவருங்க தான் தப்பு பண்ணாங்கன்றது தெரியுது இல்லையா, அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போகாமல் அவர் இது மக்கள் இழந்து இருக்கிறாங்க, அவங்கவுங்க அன்புக்குரியவர்கள் இழந்திருக்கக்கூடியவர்களை நம் மனதில் வைத்து செயல்படணும். அதனால் எல்லாரும் ஒருத்தர் மீது ஒருத்தர் பழி போடுறதோ இவங்க தான் அவங்க தான்றதெல்லாம் இப்போ நோக்கம் இல்லை. நாம் இனி இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. ஒரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நம்ம சொல்கிறோம், உலகமே வேந்து பார்க்குறது. ஜிஇஆர் ரேட் அதிகமாக இருக்குது, பெண்களுடைய கல்வி முன்னேறி இருக்குது, படிப்பில், வேலை வாய்ப்பில், உலகளாவிய தொழில் முனைவில், தொழில் முதலீட்டுகளை, நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியில், பொருளாதார வளர்ச்சியில்னு இவ்வளவோ தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்கிற நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நம்மை பின்தள்ளி இருக்கிறது, நம்மை வெட்கப்பட வைத்திருக்கிறது என்ற நிலையைத்தான் இதை உணர்த்துகிறது. எனவே நாம் அந்த தோழர்களுக்கும் அந்த தம்பிமார்களுக்கும் ஒரு சிறந்த பாடத்தை தருவோம், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக கொஞ்சம் கவனப்படுத்துங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது பெற்றோர்களுக்கு. அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் உங்கள் தலைவர்களை சந்திப்புக்கு வரத்தை யாரும் தடுக்கலை, ஆனால் அதை முறைப்படுத்தப்பட்டவர்களாக இருங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டுதலை தரக்கூடிய வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை அணுகியிருக்கிறார். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அவர் சொல்லக்கூடியது, இப்போ நம்ம வகுக்கக்கூடிய SOP, இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸை நம்ம தமிழ்நாட்டிற்கானதாய் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஒரு முன்மாதிரியானதாக அமைக்கக்கூடியதாய் ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காரு. எனவே முதலமைச்சருடைய அணுகுமுறை என்பது மிக அனுபவம் வாய்ந்த தலைவர்களுடைய அணுகுமுறை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.